வந்தாங்க. அப்போது அஹலாஸுங்கிற அந்த ஃபித்னா என்றால் என்ன என்று கேட்டார். அப்போ அஹலாஸுடைய ஃபித்னா என்னென்னா, இது ஹர்ப் ஆகும், ஒரு போர் அப்படிங்க, ஒரு வெறுப்பும் பகையும் கொண்டு நடக்கும் இரத்த கலரியான போராகும். அது மக்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரட்டடிக்கும். அப்போது ஏராளமான அகதிகளை ஏற்படுத்தக்கூடிய போர். புரியுதா? எந்த போர்லேயும் அகதிகள் இருக்க மாட்டாங்க. அந்த ஊரில் இவன் ஜெயிச்சிருவான், இந்த ஊரில் அவன் ஜெயிச்சிருவான். ரோமில் ஜெயிச்சவன் வந்தால் மக்கள் அங்கே இருப்பான், ஆட்சியாளர் மட்டும் மாறிடுவாங்க. இதில் அங்கே மாறிடுவாங்க. ஆனால் இந்த போர் இது எதுன்னா முதலாம் உலகப் போரை குறிக்கும். இந்த போரில் தான் ஏராளமானவங்க அகதிகளாக போனாங்க. வாழ முடியாது, பாம்புகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா அந்த ஜெர்மன் காலி பண்ணிட்டே போயிடுவான், இவன் அங்கே போயிடுவான், அந்த ஊர்லேருந்து வெக்கெட்டாக இங்கே வந்துடுவான், இங்கேருந்து பர்மா போய் பாருங்கள், அங்கங்கே இந்தியாக்காரங்க அங்கங்கே உட்காந்துட்ருப்பான். நீ ஏன்டா இங்கே இருந்தேன்னு கேட்டால், முதலாம் உலகப் போரில் எங்களை பிரிட்டிஷ்காரன் கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு போகாம வெஸ்ட் இண்டீஸில் அவன் எதுக்கு போய்ட்டு ஸ்பின் பவுலிங் போட்டுட்டு இருக்கிறான். சந்திரபால், ராம் நரேஷ், சரவான், இவனெல்லாம் எதுக்கு அங்கே சுற்றிட்டு